ஹதீஸ் 1531. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அனுமதி கேட்டார். அதற்கு அவருக்கு அனுமதி தாருங்கள், அவருடைய கூட்டத்தாரில் மிக கெட்டவர் அவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6054, முஸ்லிம் 2591. குழப்பவாதிகளையும் சந்தேக பேர்வழிகளையும் புறம் பேசுவது கூடும் என்பதற்கு புகாரி இமாம் இதை ஆதாரமாக கொள்கிறார்கள். ஹதீஸ் 1532. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னார் இன்னார் நம் மார்க்கம் பற்றி எதையும் அறிந்தவர்களாக இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6067. அந்த இருவரும் நயவஞ்சகர்களாக உள்ளனர் என்ற இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான லைஸ் இப்னு சஅத் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1533. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அபூ ஜஹம், முஆவியா ஆகிய இருவரும் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் என்று கூறினேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆவியா மிகவும் ஏழை, அவரிடம் சொத்து கிடையாது. அபூ ஜஹமோ தன் தோள்பட்டையிலிருந்து கைத்தடியை கீழிறக்க மாட்டார் என்று கூறினார்கள். முஸ்லிம் 1480. அபூ ஜஹம் பெண்களை அடிப்பவர் என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. தன் தோள்பட்டையிலிருந்து கைத்தடியை கீழிறக்க மாட்டார் என்று அறிவிப்பதற்கு இதுவே விளக்கமாகும். அதிகமாக பயணம் செல்வார் என்பதும் இதன் கருத்தாகும் என்று கூறப்படுகிறது. ஹதீஸ் 1534. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் சென்றோம். அதில் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. அப்போது அப்துல்லாஹ் இப்னு உபை எனும் நயவஞ்சகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உள்ளவர்களுக்கு செலவு செய்யாதீர்கள், இதன் மூலம் அவர்கள் விரண்டு ஓடுவார்கள் என்று கூறிவிட்டு, நாங்கள் மதீனா திரும்பிவிட்டால் அங்குள்ள கண்ணியமிக்கவர் முஸ்லிமான மிக இழிவானவரை வெளியேற்றுவார் என்றும் கூறினான். உடனே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினேன். அப்துல்லாஹ் இப்னு உபையிடம் ஆள் அனுப்பினார்கள். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் அவ்வாறு கூறவில்லை என்று சத்தியம் செய்தான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொய் கூறிவிட்டார் என்று மக்கள் பேசினர். இவ்வாறு இவர்கள் கூறியதால் என் உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது. இறுதியில் அல்லாஹ் என்னை உண்மைப்படுத்தும் வகையில் உம்மிடம் நயவஞ்சகர்கள் வந்தால் என்று 63வது அத்தியாயம் 1வது வசனத்தை இறக்கினான். பின்பு என்னை குறை கூறி அவர்களை மன்னித்திர வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு துவா செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களின் தலையை தொங்கவிட்டுக் கொண்டனர். புகாரி 4900, முஸ்லிம் 2772. ஹதீஸ் 1535. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஹிந்த் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அபூ சுஃபியான் கஞ்சனாக உள்ளார், எனக்கும் என் குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு அவரிடம் அவருக்கு தெரியாமலேயே நான் எடுத்தாலே தவிர அவர் எனக்கு தருவதில்லை, இது கூடுமா என்று கேட்டார். உனக்கும் உன் குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு நியாயமாக எடுத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5359, முஸ்லிம் 1714. ஹதீஸ் 1536. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கோல் சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்,
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6055, முஸ்லிம் 105. ஹதீஸ் 1537. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களின் அருகே நடந்து சென்றார்கள். அப்போது இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகின்றனர். மிக பெரும் பாவம் காரணமாக இவ்விருவரும் வேதனை செய்யப்படவில்லை, எனினும் அது பாவம்தான். அவ்விருவரில் ஒருவர் கோல் சொல்பவராக இருந்தார், மற்றொருவர் சிறுநீரை கழித்த பின் சுத்தம் செய்யாதவராக இருந்தார். புகாரி 1378, முஸ்லிம் 292. ஹதீஸ் 1538. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்ஹு, அதாவது பொய் அவதூறு பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அது மக்களிடையே கோல் சொல்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2606. ஹதீஸ் 1539. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தோழர்களில் ஒருவர் மற்றொருவர் பற்றி, அதாவது குறைகளை பற்றி என்னிடம் கூற வேண்டாம். நிச்சயமாக நான் அமைதியான இதயத்துடன் உங்களிடம் வரவே விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4860, திர்மிதி 3905. ஹதீஸ் 1540. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களை நீங்கள் தங்க சுரங்கங்களாக காண்கிறீர்கள். அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாயிருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாயிருப்பார்கள். மார்க்க அறிவை பெற்றுக் கொண்டால் இந்த ஆட்சி அதிகாரத்தின் விஷயத்தில் மக்களிடையே சிறந்தவர்கள் அவர்களில் அதிகமாக இதை வெறுப்பவர்கள்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3493, முஸ்லிம் 2526.